வணக்கம். 2025க்கு ஒரு சூப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? ஆனா எதை செலக்ட் பண்றது, எதை நம்புறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? டோன்ட் வரி, அந்த மொத்த குழப்பத்தையும் தீர்த்து உங்களுக்காக எது பெஸ்ட்னு நீங்களே முடிவெடுக்க வைக்கிறது தான் இந்த முழு விளக்கத்தோட நோக்கமே. வாங்க சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அது இப்போ ஏன் இவ்ளோ அவசியமா மாறிடுச்சு? அதோட உண்மையான தாக்கம் நமக்கு நிஜமாவே புரிஞ்சிருக்கா? பாருங்க, இது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு உண்மைதான். இந்தியாவுல ஆகிற மொத்த மருத்துவ செலவுல 62%, ஆமா 62% பணத்தை மக்கள் அவங்களோட கை காசை போட்டுதான் செலவு பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் திடீர்னு வர ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல கரைஞ்சு போகுது. இதுதான் நாம இன்னைக்கு ஃபேஸ் பண்ற முதல் பெரிய பிரச்சனை. இந்த ஃபினான்ஷியல் ரியாலிட்டிய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? சும்மா யோசிச்சு பாருங்க. 10 குடும்பங்கள்ல 7 குடும்பங்கள் அவங்களோட மொத்த சேமிப்பையும் மெடிக்கல் பில்லுக்காக காலி பண்றாங்க. இன்னும் சிலர் கிட்டத்தட்ட கால்வாசி மக்கள் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கடன் வாங்குற நிலைமைக்கு போறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிட்டில இருக்கிறவங்கள கூட 82% பேருக்கு எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் இல்ல. இதனாலதான் நாம இத பத்தி இப்போ பேசியே ஆகணும். ஓகே, இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களை கூட்டிட்டு போக நாம ஒரு 5 ஸ்டெப் பிளான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட், இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்னு பார்த்தோம். அடுத்து, ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட். அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற டாப் பிளான்ஸை அனலைஸ் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ்னா என்னன்னு டீகோட் பண்ணுவோம். கடைசியா, பிரீமியத்துல எப்படி பணத்தை சேமிக்கலான்னு சில சூப்பர் டிப்ஸ் பார்க்க போறோம். ரெடியா? சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஒரு நல்ல பாலிசியை நீங்களே எப்படி சூஸ் பண்றது? அதுக்கான செக்லிஸ்ட் இதோ. ஒரு சூப்பரான பாலிசியை நீங்க செலக்ட் பண்ணா இந்த 6 விஷயங்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. 1. உங்க கவரேஜ், அதாவது சம் இன்சர்ட், குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். 2. நிறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்போதான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். 3. ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்க. சிம்பிளா சொன்னா, உங்க கவர் தீர்ந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆயிடும். 4. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு, அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட்னு கண்டிப்பா கேளுங்க. 5. எந்த வருஷமும் கிளைம் பண்ணாம இருந்தா நோ கிளைம் போனஸ் கிடைக்குமான்னு பாருங்க. கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரூம் ரெண்ட் லிமிட் இல்லாத பாலிசியை பார்த்து எடுங்க. இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் உண்மையிலேயே ஒரு மேஜிக் மாதிரி தாங்க. உதாரணத்துக்கு, ஒரே வருஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுல உங்க மொத்த கவரேஜ் தொகையும் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அதே வருஷத்துல துரதிருஷ்டவசமா இன்னொரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த அம்சம் உங்க பாலிசியில இருந்தா கவலையே வேண்டாம். உங்க பாலிசி ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆகி அந்த 2வது செலவையும் பார்த்துக்கும். இது ஒரு சூப்பரான சேஃப்டி நெட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது, நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே கவர் கொடுக்காது. அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். பொதுவா இது 2 வருஷத்திலிருந்து 4 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த வெயிட்டிங் பீரியட் எவ்ளோ கம்மியா இருக்கோ அவ்ளோ உங்களுக்கு நல்லது. ஓகே, நம்ம கிட்ட செக்லிஸ்ட் இப்போ ரெடியா இருக்கு. இப்போ இந்த செக்லிஸ்ட வச்சு மார்க்கெட்ல இருக்கிற சில டாப் பிளான்ஸா அலசி ஆராய்ஞ்சிடலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது HDFC Ergo Optima Secure. மார்க்கெட்ல ரொம்பவே நம்பகமான ஒரு பேரா இது இருக்கு. இந்த பிளானோட கீ நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, கிளைம்ஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது வர்ற கிளைம்ல எவ்வளோ செட்டில் பண்றாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 98% இருக்கு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு நம்பர். 16,500க்கும் மேல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஆனா இதோட பெரிய ஹைலைட்டே அந்த செக்யூர் பெனிஃபிட் தான். அது என்ன பண்ணுனா, நீங்க பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே உங்க கவரேஜை டபுள் ஆக்கிடும். ஆமா, 10 லட்சம் பாலிசினா 20 லட்சமா மாறிடும். சோ சுருக்கமா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னா, ப்ரோஸ் ரொம்பவே நம்பகமானது, பெரிய ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க், கவரேஜ் உடனடியா டபுள் ஆகுது. கான்ஸ், ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட், மத்த பிளான்ஸை விட பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். சோ பிராண்ட் வேல்யூக்கும் நம்பகத்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போற பிளான் ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ். இந்த திட்டம் ஒரு ஸ்பெஷலான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுது. யாருன்னா, நாள்பட்ட நோய்கள், அதாவது கிரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும், ஹெல்வியா இருந்து அதையே ஒரு பெனிஃபிட்டா மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது செம்மையா செட் ஆகும். இந்த திட்டத்தோட அல்டிமேட் ஸ்பெஷாலிட்டியே கிரானிக் கேர்னு ஒரு ஆட் ஆன் தான். அதை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியடை வெறும் 30 நாளா குறைக்க முடியும். நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஹெல்த்தியா இருந்தா உங்க ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணி அடுத்த வருஷ பிரீமியட்ல 100% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வாங்கலாம்.
அப்படின்னா என்ன? உங்க பாலிசி கிட்டத்தட்ட ஃப்ரீயா கூட ஆகலாம். சோ இந்த பிளானோட ப்ரோஸ், chronic கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம். நீங்க ஹெல்த்தியா இருந்தா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், பிரீமியமும் கம்மி. கான்ஸ் என்னன்னா, இது ஒரு புது பிராண்ட், அந்த அளவுக்கு மார்க்கெட்ல பழக்கம் இல்ல. கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ உங்களுக்கு chronic கண்டிஷன்ஸ் இருந்தாலோ இல்ல நீங்க ஃபிட்னஸ்ல ஆர்வமா இருந்தாலோ இந்த பிளானை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போறது கேர் சுப்ரீம். நிறைய ஃபீச்சர்ஸோட அதே சமயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது. இந்த திட்டத்திலையும் இன்ஸ்டன்ட் கவர் ஆட் ஆன் மூலமா வெயிட்டிங் பீரியடா 30 நாளா குறைக்கலாம். ஆனா இதோட உண்மையான சூப்பர் பவர் என்ன தெரியுமா? அதோட போனஸ் அம்சம்தான். வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தா உங்க கவரேஜ் 500% வரைக்கும், அதாவது 5 மடங்கு வரைக்கும் அதிகமாகும். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சோ இதோட ப்ரோஸ் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, காலப்போக்குல போனஸ் மூலமா பெரிய கவரேஜ் கிடைக்கும். கான்ஸ் என்னன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது 10,000 பாலிசிக்கு 36 புகார்கள் வருது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் ஆவரேஜ் தான், பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. சோ இங்க ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கு. குறைஞ்ச விலையில நல்ல ஃபீச்சர்ஸ் வேணுமா இல்ல பெஸ்டான சர்வீஸ் வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, நாம இப்போ பேசிக் பிளான்ஸ பார்த்துட்டோம். இப்போ ஒரு முக்கியமான ஆனா நிறைய பேருக்கு குழப்பம் தர்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ். இது நம்ம மெயின் பாலிசி கூடவே ஒரு ஆட் ஆனா எடுக்கலாமா இல்ல தனியா ஒரு பாலிசி எடுக்கணுமா? இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்க மெயின் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடவே ஒரு ரைடரா எடுத்துக்கிறது ஒரு பைக்ல சைட் கார் மாற்ற மாதிரி. பிரீமியம் கம்மி, ஆனா அதோட கெப்பாசிட்டியும் கம்மி தான். இதுவே தனியா ஒரு முழுமையான பாலிசி எடுக்கிறது ஒரு புது காரே வாங்குற மாதிரி. பிரீமியம் அதிகம், ஆனா கவரேஜ், பாதுகாப்பு எல்லாமே ரொம்ப விரிவா இருக்கும். உங்க தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் எது செட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பெஸ்டான பிளானை எப்படி செலக்ட் பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க தேர்ந்தெடுத்த பிளான்ல பிரீமியத்தை எப்படி குறைக்கலான்னு சில ஸ்மார்ட்டான டிப்ஸ் பார்க்கலாமா? வாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பணத்தை சேமிக்க ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் இருக்கு. எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க சொல்ற மாதிரி தான், ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது ஒரு மரம் நடுற மாதிரி. எவ்ளோ சீக்கிரம் நடுகிறீங்களோ அவ்ளோ வலுவாக அது வளரும். சின்ன வயசுல பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். பிரீமியத்தை குறைக்க இன்னும் சில சூப்பர் வழிகள் இருக்கு. 1, தனித்தனியா பாலிசி எடுக்காம மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுங்க, காசு நல்ல மிச்சமாகும். 2, ஆன்லைன்ல பல பாலிசிகளை கம்பேர் பண்ணி பாருங்க, கோட்லே ஓகே சொல்லிடாதீங்க. 3, 1 வருஷத்துக்கு பதிலா 2 இல்ல 3 வருஷத்துக்கு சேர்த்து பாலிசி எடுத்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 4, ஹெல்த்தியா இருந்த சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதுக்குன்னே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தராங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பாருங்க, நாம நம்ம காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம். அப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப மதிப்புமிக்க நம்ம உடம்புக்கு, நம்ம ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க இது சரியான நேரம் இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சம். உங்களுடைய மிக மதிப்புமிக்க சொத்தான உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்க கண்டிப்பா முன்னுரிமை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி.